இப்போ பூவில் இருக்கிற எல்லா நூலையும் தனியாக எடுத்தாச்சுங்க. அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம உடைச்ச மஞ்சளை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க. மஞ்சள் நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா அதுவும் கூட நம்ம சாத்துக்கொடி தோல் ஆரஞ்சு தோல் வச்சுருந்தோங்க இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் சேர்க்கறதுக்காக கட்டி சாம்பிராணி ஒரு பாக்கெட்டை எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது காய வச்ச பூவை அதுவும் கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பூவை நம்ம அதிகமாக சேர்த்து அரைச்சோம்னா அது அரைப்படாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு காமிக்கிறேன். அது நல்லா அரைக்கவே அரைக்காது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜாரில் இருக்கிற பூ லைட்டாக தான் சுற்றுது பாருங்கள். நிறைய இருந்தால் அது சரியாக அரைப்படாதுங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதில் இருக்கிற பூவை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க.